கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை சித்திரை மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அன்பின் கற்பனைகள். இன்றைய தியான வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தியானம். குறித்த ஊரொன்றிலே வாழ்ந்து வந்த பெற்றோர் தங்கள் 2 பிள்ளைகளும் அவ்வப்போது சண்டை செய்து குழப்பங்களை ஏற்படுத்துவதை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் பிள்ளைகளில் மூத்தவன் தன் இளைய சகோதரனுக்கு விரோதமாக காரியத்தை செய்ததால் அவனுடைய தகப்பனானவர் அவனை அழைத்து, உன் இளைய சகோதரனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள், இல்லாவிடில் ஒரு கிழமைக்கு நீ கம்ப்யூட்டரில் விளையாட முடியாது, அத்தோடு வீட்டின் புறத்தை புல்லு வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றார். அதற்கு மூத்தவன், ஒரு கிழமை அல்ல, அதை 1 மாதம் செய்ய வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தம்பியிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறினான். அவனுடைய பதிலானது அவன் பெற்றோருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவன் எப்போது உணர்வடைவான் என்று பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. பொதுவாக மனிதர்கள் வெளியரங்கமான கிரியைகளை நடப்பிக்க ஆவலுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது தவறாமல் ஆராதனைக்கு செல்வது, குறித்த நேரத்தில் வேதத்தை வாசித்து ஜெபிப்பது, உபவாச நாட்களை ஏற்படுத்துவது, தசமபாகம் காணிக்கைகளை கிரமமாக கொடுப்பது, வறியோருக்கு உதவி செய்வது போன்ற நற்செயல்களை செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உன் மனதில் இருக்கும் கசப்பு நீங்க உன் புறனை மன்னிப்பாயாக அல்லது மன்னிப்பை கேட்டுக்கொள்வாயாக என்ற தேவ கற்பனையை கைக்கொள்வதை விட மேலே குறிப்பிடப்பட்ட சம்பவத்தில் மூத்தமானவன் செய்தது போல தண்டனைகளை சகித்துக் கொள்ளவும் மேலும் தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி வருத்தவும் தயாராக இருக்கின்றார்கள். மனதுக்குள் மறைந்திருக்கும் பகை, வன்மம், கசப்பு, வைராக்கியம் போன்ற சுபாவங்களை வாழ்க்கையில் தினமும் பயிற்றுவிப்பதால் தேவ அன்பு இன்னதென்று உணராதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள். பிரியமானவர்களே, தேவ அன்பின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பியுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, என் மனதும் மாம்சமும் விரும்பிய பரிகாரங்களை செய்யாமல் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய திருச்சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றி முடிக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.